வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். தேவையான கடலெண்ணெய் ஊற்றி வச்சு உதயகிருஷ்ணா நெய்யிலேருந்து 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோங்க. பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. தக்காளி, காய்கறிங்க, சின்ன வெங்காயம் தாங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கருவேப்பிலை எல்லாம் ரெடியில் இருக்குது. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு வச்சுங்க. புதினா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா வந்து ஒரு கைப்பிடியில் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி எல்லாம் புதினா கருவேப்பிலை சேர்த்துட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சு காய்கறிங்களை சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க. பட்டை, கிராம்பு, கசகசா, முந்திரி, சோம்பு எல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டாச்சுங்க. தேவையான அளவு கல் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீன் மேக்கரும் பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். தேவையான மஞ்சள் போட்டுருக்காங்க. நல்லா கிளறிட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி போட்டுக்கலாங்க. அரிசிங்க ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் சேர்த்துக்கலாம். நாலு டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. நான் வேறு எந்த பொடியுமே சேர்க்க மாட்டேன். உப்பு மட்டும் சேர்ப்பேங்க. இப்போ 2 விசில் விட்டோமா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. புதினா சேர்த்து விசில் விட்டுறலாம். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. சாதம் வந்து நல்லா பொடிக்கிட்டுங்க. பொடிஞ்சதுன்னா உதிர சூப்பராக இருந்திருக்கு.